ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஆட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னா வந்து இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று 100 நாள் ஆட்சி வந்து கடந்திருக்கு. சரிங்களா, 100 நாள் கடந்திருக்கு. ஸோ அவங்களுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸு, அவங்க பண்ண ஒரு சாதனைகளை இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் அகைன் நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ஸோ இதை கொண்டு வந்தாங்க. சரிங்களா. பெண்களுக்கான பாதுகாப்பு படை. அதனுடைய ஐஜியாக வந்து பவானேஸ்வரி அப்படின்றவங்க பவானீஸ்வரி அப்படின்றவங்கள போட்டிருந்தாங்க. ஒரு தாய்மாமன் தங்கமுதன் திட்டம் இப்போ தொடங்க போகிறாங்க இல்லையா, காமராஜர் பர்த்டே அன்னைக்கு. ஸோ சாரி, அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு. சாரி. ஸோ அடுத்து வந்து வெற்றி தமிழ்நாடு ரீசெண்டாக நடந்தது நம்ம பார்த்தோம். மதுக்கடைகள் மூடல். அப்புறம் இந்த பழைய திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டமாக வந்து மாற்றிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன் வெற்றி, அதாவது கிராமப்புற மறுமலர்ச்சி சுகாதாரம் குடிநீர் சாலைகள் மேம்படுத்த ஆண்டிற்கு ரூபாய் 6000 கோடி. ஸோ போதைப்பொருள் தடுப்புக்காக சிறப்பு அதிரடிப்படைகள். ஓகே. ஸோ ரீசெண்டாக கூட ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, போதை விடுங்க ஸ்போர்ட்ஸ் எடுங்க அப்படின்ற ஒரு டேக்லைனில். ஸோ அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணனோட சீர், அந்த திருமண பட்டுப்புடவை திட்டம். அது திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டுப்புடவை வழங்க போகிற திட்டம். இதெல்லாம் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ என்னென்னன்றதை ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் என்ன இருந்துச்சுன்னா, எல்பிஜி உற்பத்தி மத்திய அரசு முதல் முறையாக இலக்கு நிர்ணயம் அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அகைன் வந்து இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ மறுபடியும் வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸும் வந்து அப்பப்போ திறந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத்திய அரசு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஒரு கம்பெனி இவ்வளோ தான் வந்து எல்பிஜி வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்றத ஒரு இலக்கு, ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இல்லையா. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணாலும் இது பண்ணலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்ட உத்தரவில் 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நம்ம இந்தியாவில் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் எரிவாயு உற்பத்தி நிறுவனங்கள் அதிகபட்சமாக உற்பத்தி செய்ய வேண்டிய எல்பிஜி அளவு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அந்த நிலையங்கள் மற்றும் நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு 63,810 டன் எல்பிஜியை தான் உற்பத்தி செய்யலாம். ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு இதுதான் ஹையஸ்ட் டார்கெட்டாக, பீக் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதை தாண்டி போகக்கூடாது. ஓகே. இதை கூட நம்ம எக்ஸாமுக்கு கேட்கலாம். ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்க, என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறாங்க அதை கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நாளைக்கு சுத்திகரிப்பு ஒரு நாளைக்கு 18,000 டன் வரைக்கும் எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே. அது தவிர ரிலையன்ஸ் இதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி குஜராத் மாநிலம் வாட்டினரில் உள்ள நயாரா எனர்ஜி நிறுவனம் ஒரு நாளைக்கு 4,480 டன் எல்பிஜி உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓஎன்ஜிசி. ஸோ இந்த நம்மளுடைய கவர்மெண்ட் சார்பில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள். ஓகே. ஓஎன்ஜிசி வந்து ஒரு நாளைக்கு 6,460 டன்னு. அப்புறம் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களாக சொந்தமான மற்றும் அவற்றால் இயக்கப்படும் நிறுவனங்கள் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 31,000 டன் வந்து உற்பத்தி செய்யலாம் அப்படின்றத இந்த அவங்களோட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமாக அப்படி பண்ணுறாங்கன்றதுனால இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆர்டிக்கலை. சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சரி இன்றைக்கி எடிட்டோரியலில் வந்து 100 நாள் ஆட்சியை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து அகைன் சட்டப்பேரவை வந்து கூடுது. சரிங்களா. ஒரு 4 நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து சட்டசபை கூடுது. ஸோ பார்ப்போம், நம்ம நாளைக்கு நிறைய நியூஸஸ் வரலாம். ஓகே. சரி. வந்தோன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாயோட நினைவு தினம்.
ஓகே. ஸோ அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து பார்த்தீங்கன்னா, 2000 நமக்கு 98 முதல் 2004 வரைக்கும் இதுவா இருந்திருப்பாரு இல்லையா? பாஜக தலைவர் பிரதமரா இருந்திருப்பாரு. ஓகே. ஸோ அதுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அடுத்து வந்தோம்னா, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா, பிரதமரின் சுதந்திர தின உரைகள் மூலம் வெளிப்படும் நாட்டின் வளர்ச்சி. ஓகே. ஸோ அவரு ஒரு ஒரு வாட்டியும் ஆ, ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாரு இல்லையா? ஆ, வாக்குறுதி, ஸ்கீம்ஸு. ஸோ அத பத்தி அது என்னென்ன என்னென்ன மாரி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத இங்க ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க. லைக் கழிப்பறைகள் முதல் செமிகண்டக்டர் வரை. ஸோ கழிப்பறை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நாடு முழுவதும் கழிப்பறை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ செமிகண்டக்டர். ஸோ அந்த மாரி கிராமப்புற சாலைகள், அதுலேருந்து செயற்கைக்கோள்கள், ஏஐ வரை. ஸோ இது ஒரு சிறப்பு செய்தி தான். ஓகே. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு பாயிண்ட்டாக. ஓகே. சரி. நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா, வேறு எதுவும் பெருசாக இன்றைக்கி செய்திகள் இல்லை. நம்ம நாளைக்கு செய்தியாளர் சந்திக்கலாம். தேங்க்யூ.